வெல்கம் டு லக்ஷ்மி காப்பியர் சொல்யூஷன்ஸ். இது நம்ம Canon Advance 4045 மிஷின் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஆசியம் மிஷின். ஸோ நல்ல கண்டிஷனில் இந்த மிஷின் இருக்குது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பெருங்குடியில் நம்ம இன்றைக்கி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். மிஸ்டர் இளவரசன் சார்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணி இந்த மிஷினோட ஃபுல் செக்அப் எல்லாமே பண்ணார். ஒன்ஸ் ஓகே பண்ணது பிறகு நம்ம மிஷின் வந்து அவரோட பிளேஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோங்க. அவர் வந்து ஒரு 2-3 எப்சன் பிரிண்டர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவரோட ஜெராக்ஸ் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாமே அந்த பிரிண்டர்ஸில் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா மிஷின் மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 2-3 பிரிண்டர் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் ஒரு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஹெட் வந்து பொறுமையாக இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி ஒரு பிரிண்ட் வரதுக்கு நம்மளுக்கு டைம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கும். ஸோ கிளைண்ட் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 500 காப்பி கொடுக்குறாங்க, நீங்கள் டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க, ஒரு 10 மினிட்ஸில் போட்டு தரீங்கன்னா தான் வெயிட் பண்ணி கூட வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு நிறைய லாஸ் வரும். ஸோ இந்த மிஷின் பொறுத்தவரைக்கும் ஒரு 45 காப்பி ஸ்பீடு. ஸோ நீங்கள் குயிக்காக கடை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். 2 டெலிவரி இருக்கும் மிஷினில். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்கன்னா மேலே ஒரு சைடு பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துட்டு அட் டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிற டெலிவரியில் வந்து ஒரு பேப்பர் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடில் வந்து எந்த குறையும் கொடுக்கல. ப்ளஸ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்ட் நீங்கள் தாராளமாக பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் நாங்கள் வீடியோலையும் காட்டுறோம். ஸோ இந்த மிஷினோட பிரிண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் குவாலிட்டி நாங்கள் டோனரை ரீப்ளேஸ் பண்ணல. ஆஸ் இட் இஸ் மிஷினில் வர டோனர் குவாலிட்டி தான் இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வர டோனர் தான். ஸோ இதுவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மிஷினோட டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்கமிங் நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது, ட்ரம் மாற்றுறது, ஃபிலிம் மாற்றுறது, இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபிலிம் சேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சாட்டர்டே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா சர்வீஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணலாம். ஸோ என்ன ஏதாவது ஒரு ஸ்பேர் வந்து போகிறது, ஸோ ஒரு லாங் லெவலில் கஸ்டமர் வந்து எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மிஷினை வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஸ்பேர் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே கொடுப்போம். ப்ளஸ் நான் ஸ்பேர் பார்ட்ஸுமே உங்களுக்கு நான் பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு உங்கள் மிஷின் நீங்களே சேஞ்ச் பண்ணலாம் வித்தவுட் எனி சர்வீஸ் இந்த நாலேஜ் இல்லாமே. செல்லு காணுமாண்ணா? ஃபோன் பண்ணுறேன். வாங்க மேம். வீடியோ நீங்களே எடுக்கிறீங்களா? இது நம்ம சேனலில் போடுறதுக்காக. அது எனக்கு அனுப்பி விட முடியுமா? உங்களுக்கு இது டெமோ வீடியோவே இருக்குது. நான் அதே லிங்க் அனுப்பி வரேன் உங்களுக்கு. எப்படி சும்மா வைங்க, அப்படியே வைங்க. அப்படி இல்லை, தட்டிட்டு அப்படியே அதில் பங்கடா வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சரிங்களா, டபுள் சைடு ஸ்கேனரு A3 வந்து கொடுத்தாங்கன்னா அது A4 கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது. அது எல்லாமே சொல்லித்தரேன். அப்படியே ஒன்று ஒன்றா போயிடும். A4 பேப்பர் வச்சோம், ட்ரே க்ளோஸ் பண்ணதும் பேப்பர் லோட் ஆகிடுச்சு. அதனால ஓகே கொடுத்துட்டோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஜெராக்ஸு. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஐடி கார்டு வந்துட்டு இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் ஃபேவரட் செட்டிங்ஸில் போயிட்டு ஐடி கார்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் லோட் ஆயிரும். ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜ் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இருக்கீங்க, ஒரு இன்ச் லைட்டில் சும்மா வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு அதே இடத்துல பேக் சைடு அதே இடத்துல பேக் சைடு வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எத்தனை காப்பி வேணும்
ஒரு காப்பினா ஒரு காப்பி, 2 காப்பினா 2 காப்பி, டிஃபால்ட்டாக ஒரு காப்பி தான் இருக்கும். எத்தனை காப்பி வேணுமோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை காப்பி கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது இந்த சைடு வரும். இது இப்போ இங்கே வரணும் அப்படின்னு இதுலேயே வந்துட்டு இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலேயும் கீழே அது மாதிரியும் பண்ணலாம். செட்டிங்ஸ் அந்த மாதிரி நம்ம இது வந்து இப்போ டார்க் ஆகணும் அப்படின்னா இந்த எழுத்து டோனை டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டென்சிட்டி வந்துட்டு 1.2 பாயிண்ட் நம்ம ஏற்றிக்க வேண்டியதான். எப்போவுமே வந்துட்டு இந்த கார்டு வந்துட்டு மோஸ்ட்லி டார்க்காக தான் வரும். இந்த மாதிரி ஒயிட்டாக வராது, டார்க்காக வரும். ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம டோனர் டென்சிட்டி 2 பாயிண்ட் குறைச்சி வச்சாதான் ஃபேஸும் தெரியும், மேட்டரும் தெரியும். இது நீங்கள் கலர் ஸ்கேன் எடுத்துருக்கீங்க, அதனால் இது குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஒரிஜினல் கார்டு எடுத்தோம்னா குவாலிட்டி நல்லா வரும். இப்போ வந்துட்டு நம்ம ஓட்டர் ஐடியோ இல்லை வந்துட்டு பேன் கார்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயிட் பேக்ரவுண்டு, இதெல்லாம் வந்து கலர் பேக்ரவுண்டு. இதை வச்சு எடுக்கிறோன்னு வைங்க, டோனர் டென்சிட்டி நம்ம ஃபுல்லாக கொடுத்தோம்னா டென்சிட்டி 2 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது. நான் அப்படியே ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பேக் சைடு வைக்கிறோம், திருப்பி அதே இடத்துல அப்படியே மறுபடியும் ஒரு தடவை ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் காப்பி கொடுத்துறோம். நம்பர் ஆஃப் காப்பீஸாக இதிலே கொடுத்துருணுங்களா? இதிலே கொடுத்துறேன். இதுதான் இப்போ வந்துட்டு எனக்கு ஃபேஸும் ஓரளவு கிளியராக வந்துச்சு, மேட்ரும் டார்க்காக வந்துச்சு. இதே நான் 2 பாயிண்ட் டோனர் டென்சிட்டி ஏற்றுனேன்னு வைங்க, எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஏற்றி பாருங்கள், ஒரு நிமிஷம். கார்டோட திக்னஸை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு இது பண்ணோம். இதில் ஃபேஸ் லைட்டாக இருக்குது. இன்னும் சில கார்லலாம் பார்த்தீங்க, இதோட ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபேஸே தெரியாது, ரொம்ப இருட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, டென்சிட்டியை குறைக்கல அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் டார்க்கில் வரும். ஓகே, இது ஓரளவுக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ டார்க்னஸ் ஏற்றிக்கலாம். கார்டு லைட்டாக இருந்ததுன்னா நம்ம டென்சிட்டி ஏற்றிக்கணும், கார்டு ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா நம்ம டென்சிட்டியை குறைச்சிக்கணும். இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இது மிடில் டென்சிட்டிலையோ இல்லை டென்சிட்டி கூட வச்சோம்னாலோ இவங்க ஃபேஸில் ஒன்றுமே தெரியாது, இன்னும் டார்க்காக தெரியும், இருட்டாக ஒரே பிளாக் ஸ்பாட்டாக தெரியும். டென்சிட்டி கம்மி பண்ணதுன்னா இதுங்களா? ஆமாம், குறைக்கிறது. மேக்ஸிமம் எதில் வச்சு எடுத்துக்கணும் டென்சிட்டி? எப்பவுமே சென்ட்ரல் டென்சிட்டியில் தான் இருக்கும். ஐடி கார்டுக்கு மட்டும் நம்ம 2 பாயிண்ட் டிஃபால்ட்டாக குறைச்சிருவோம். இன்கேஸ் ஒயிட் கலர் கார்டுலாம் வந்தது அப்படின்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஏற்றிக்கலாம். நார்மலாக வந்து பேப்பர் எடுக்கணும், இப்போ இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் சென்ட்ரல் டென்சிட்டியில் வச்சு எடுத்துடலாம். இதுதான், அவ்வளோதான். டிஃபால்ட் அதில் தான் இருக்கும். எப்பவுமே ரீசெட் அடிச்சிங்கன்னா சென்ட்ரல் டென்சிட்டியில் தான் இருக்கும். எது பண்ணாலும் ரீசெட் பண்ணிடணும். ஆமாம், எது எடுத்தாலும் செட்டிங்ஸ் மாற்றி எடுத்தாலும் ஃபைனலாக வந்து ரீசெட் பண்ணிங்கன்னா தான் நம்ம நார்மல் ஜெராக்ஸுக்கு வரும். ஓகே, இப்போ இதுதான் வந்து ஹோம் பட்டனுங்களா? இதான் மெயின், ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின். நம்ம எடுக்கிறோம், பார்த்துக்குங்க. நம்ம எடுக்கிறோம், ஆதார் வந்து 2 ஜெராக்ஸ் போடுமான்றாங்க. 2 ஜெராக்ஸ் போடுறதுக்கு வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம். கரெக்டுங்களா? அவ்வளோதான். இந்த பக்கம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுங்களா காப்பி வந்துட்டு நம்ம எத்தனை காப்பி வேணும்? 2 காப்பி கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் நான் ஒரு 23 கொடுத்தேன், இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கிளியர் புரியுதுங்களா? 2 காப்பி அப்படின்னா 2 காப்பி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்களா? இப்போ பிரிண்ட்டு 5 பிரிண்ட்டாக கொடுத்துட்டேன், ஆனால் அவங்க 2 தான் வேறு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம். காப்பி வந்துச்சு. இதுக்கு வந்து டென்சிட்டி ஏற்றிக்கணும். நம்ம எடுத்ததே லைட்டாக தான் எடுத்துருந்தோம் அவங்களோடது. அதுக்கு வந்து டென்சிட்டியை கொஞ்சம் ஏற்றிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் லைட்டாக இருந்தது அப்படின்னா 5 காப்பிலாம் கேட்டாங்கன்னா ஒரு காப்பி டு காப்பி எடுக்கும்போது நமக்கு வந்து 20 to 30% ரிடக்ஷன் இருக்கும் ஒரு காப்பிக்கும். இதுவே வந்து லைட்டாக தான் இருக்குது. இதை நம்ம ஃபோட்டோ காப்பி எடுக்கும்போது இன்னும் இதுலேருந்து 20% டிடக்ஷன் ஆகி தான் வரும், டிகிரேட் ஆகி வரும். அப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து கொடுக்கும்போது ஒரு 2 பாயிண்ட் டோனர் டென்சிட்டி ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக வரும். அப்போ 5 காப்பியே கேட்டாங்கன்னா ஒரு காப்பி எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரிஜினலில் பார்த்தாலே தெரியும் அது லைட்டாக தான் வரும், டார்க்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு ஒரு பாயிண்ட் ஏற்றிக்கிட்டு ஒரு காப்பி மட்டும்
ஓகேங்களா. அது ஒரிஜினல் அவ்வளோதான் இருக்குது, அது அவ்வளோதான் வரும். நம்ம கிளாரிட்டி அவ்வளோதான் வருது ஒரிஜினலில். வேறு ஆதாரம் எடுத்து பாருங்க. வேறு விசிட்டிங் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஐடி கார்டோ ஏதாவது ஒன்று லாஸ்ட்டில் ஒரு கார்டு இருக்கும் பாருங்கள். இதுவும் கலர் ஜெராக்ஸ் தான், அது ஒரிஜினல் அந்த வச்சுருக்காங்க. இது எல்லாமே டூப்ளிகேட் தான். எல்லாமே டூப்ளிகேட் தானா? நான் போட்டது தான் நம்ம. ஓகே ஓகே. விசிட்டிங் கார்டு இது. இதெல்லாம் குவாலிட்டி ஒரிஜினல். எடுத்துட்டு விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அந்த கார்டை வச்சு எடுக்கிறோம்னு வைங்க. ஃபஸ்ட்டு எது ஃப்ரண்ட் சைடு எடுக்கணும்? இதுதான் ஃபேஸ்னா இதுதான் ஃபஸ்ட் எடுக்கணும். கீழே கீழே வச்சுருந்தோம்ல, அதை கீழே வச்சிடணும். ஃபேஸ் டவுன். ஏன்னா நமக்கு ஸ்கேனர் கீழே தானே இருக்குது, இப்படி தானே போயிட்டு வருது. நம்ம இந்த இடத்துல தான் வைப்போம். வச்சுட்டு ஃபேவரட் செட்டிங்ஸு ஐடி கார்டு ஓகே எஸ் கொடுத்துட்டு, இது வந்துட்டு டார்க்கான கார்டு. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம டோன் டென்சிட்டி கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் ஏற்றிக்கிங்க. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்கேன் ஆகும், ஸ்கேனிங்னு வரும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சது செகண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ண சொல்லும். அப்போ வந்துட்டு நம்ம இதை திருப்பி வைக்கணும், பேக் சைடை வைக்கணும், கீழ்ப்பக்கம் பேக் சைடை வச்சுட்டு அதே இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா திரும்ப ஸ்கேன் ஆகும், ஒரு காப்பி மட்டும். இப்போ ஸ்டார்ட் காப்பி கொடுத்தோன்னா ஒரு காப்பி மட்டும் நமக்கு வந்துடும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் காப்பி இதில் கொடுக்கணும். ஆமாம், டிஸ்பிளேயில் கொடுக்கணும். இதையே வச்சு நம்ம திரும்ப ஜெராக்ஸ் எடுக்கும்போது நமக்கு திரும்ப இதாகும். வந்து டென்சிட்டியை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டோனர் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். லீகல் டு A4 கன்வர்ஷன். இப்போ ஆப்ஷன் போனோம்னா இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுத்தி வச்சுட்டோங்களேன். இப்போ வந்து ஹோம்க்கு வந்துடும். இப்போ வந்துட்டு எல்லாரும் ரீசெட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஹோம்க்கு வந்துருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எந்த எடுக்கணும் அப்படின்னா காப்பி உள்ளே போங்க. அடுத்தது செலக்ட் பேப்பர் A4R செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பேப்பர் உள்ளே போயிட்டு A4R செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து காப்பி ரேஷியோ உள்ளே போங்க. உள்ளே போங்க 85%. அதெல்லாம் தொட வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து 85ன்னு அங்கே நம்பரை டைப் பண்ண வேண்டியதான். 85 அவ்வளோதான். போட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பட்டன். ஒரு காப்பி அது அப்படியே நமக்கு எல்லாம் வந்துடும். சப்போஸ் இதுலேயே ஒரு 3 காப்பி வேணும்னா 3ன்னு கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா 3 காப்பி வந்துடும். ஸ்டார்ட் கொடுக்கணும். அவ்வளோதான். இதில் ஏன்னா இப்போ 2 காப்பி கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்களா? ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 2 காப்பியும் வந்துடும். திரும்ப எடுத்துட்டோன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாமே இன்ஸ்டலேஷன் அண்ட் டெமோ கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்குமே இதேமாதிரி நாங்கள் புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கிட்ட கெனான் இல்லாமல் கெனான், KYOCERA, KONICA, XEROX என்ற 4 பிராண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். கலர் மிஷின்ஸும் இருக்குது. கலர் மிஷினுக்கான வீடியோஸும் நம்ம வந்து யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தாராளமாக அது பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஸ்பிளேல ஒரு நம்பரை பார்த்துட்டு பெஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க. தேங்க்யூ.